வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையோட வெஜிடபிள் பிரெட் தோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல தேவையான வெஜிடபிள் ஸ்ப்ரெட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நறுக்கின பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, இதை எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்ப்ரெட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காய்கறிகளை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் நல்லா வேகட்டும். ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். 4 பிரெட் ஸ்லைசஸை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி நல்ல ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டை நல்லா பொடி பண்ணியாச்சு. இது கூட 1 கரண்டி அளவுக்கு ரவை, 3 கரண்டி அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த காய்கறிகளையும் தண்ணியை வடிகட்டிட்டு காய்களை மட்டும் போட்டு மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்தால் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம சாம்பாரில் சேர்த்தோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த காய்கறிகளோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசையை ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த காய்கறி விழுத கரண்டியால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க அந்த தோசை மாவில் 2 கரண்டி அளவுக்கு நார்மல் தோசை மாவையும் நீங்கள் கலந்துட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா மைசூர் மசாலா தோசையும் ரெடி ஆகிடும். ரொம்பவே சுவையான நம்மளோட வெஜிடபிள் பிரெட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுத்துக்குமே தாராளமாக பண்ணலாம். தேங்காய் சட்னி கூட இதை பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.